இன்னைக்கு ஒரு வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி கிளாஷ் ஆன தமிழ் ஆக்டர்ஸோட டாப் 10 மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அப்படியே அந்த கிளாஷ்ல எந்தெந்த படங்கள்லாம் வின்னர் அப்படிங்கறதையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குட்டியின் சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காட்ல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன். டாட்டு பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா. ஒத்தைக்கு ஒத்த வாடா. இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கிற படம் 2018 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி கிளாஷ் ஆன ஸ்கெட்ச் வெர்சஸ் தானா சேர்ந்த கூட்டம். கோலிவுட்ல சூர்யா வெர்சஸ் விக்ரம்ங்கிற ஒரு கிளாஸ் சைலண்டா எப்பவுமே போயிட்டே இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே வெர்சடைல் ஆக்டர்ஸ், கிளாஸ் படங்களும் நடிப்பாங்க, மாஸ் படங்களும் நடிப்பாங்க. ரெண்டு பேருமே டைரக்டர் பாலாவோட பாய்ஸ். அதனால ஆக்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆக்டிங் ஓரியன்டட் மூவினாலே ஃபர்ஸ்ட் டேரக்டர்ஸ் கன்சிடர் பண்றது கமல் சார் தான். அதுக்கப்புறம் சூர்யாவும் சியான் விக்ரம தான் தேடி போவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறமா தான் தனுஷ், சிம்பு, விஜய் சேதுபதிலாம். சோ ஸ்கெட்ச் தானா சேர்ந்த கூட்டம் கிளாஷ் அப்போ சியான் விக்ரமும் சூர்யாவும் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ரெண்டு பேர்ல யாரு வெயிட்னு இந்த வாட்டி பார்த்தரலாம் அப்படின்னு ஆடியன்ஸ் ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. அதுவும் இல்லாம பொங்கலுக்கு வேற இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. சோ ரெண்டு படத்துக்குமே நல்ல ஹைப் இருந்தது. ஆனா ரெண்டு படத்துக்குமே மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ்லயும் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வரல. பட் இந்த ரெண்டு படத்துக்குள்ள யார் வின்னர்னா தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்லலாம். ஸ்கெட்ச் கூட கம்பேர் பண்ணும்போது தானா சேர்ந்த கூட்டம்க்கு அதிகமாவே கலெக்ஷன் வந்திருந்தது. சோ இவங்களுக்குள்ளேயே ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்கும்போது தேவையே இல்லாம இன்னொரு படம் வேற கிளாஷுக்கு வந்து முரட்டு அடி வாங்கிட்டு போச்சு. பிரபுதேவாவோட குலேபகாவலி. நெக்ஸ்ட் 9th பிளேஸ்ல இருக்கிறது 2022 தீபாவளிக்கு கிளாஷ் ஆன பிரின்ஸ் வெர்சஸ் சர்தார். கார்த்தி சிவகார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேரோட படங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே கிளாஷ் ஆயிருக்கு. 2019ல கார்த்தியோட தம்பி படமும் சிவகார்த்திகேயனோட ஹீரோவும் கிளாஷ் ஆச்சு. அதுல ரெண்டு படத்துக்குமே ஆவரேஜான ரிசல்ட்ஸ் தான் வந்திருந்தது. பட் இவங்க ஃபேன்ஸ்குள்ள லைட்டா ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் அதிகமா தியேட்டருக்கு வந்து பாக்குறது தீபாவளி டைம்ல தான். அந்த டைம்ல வளர்ந்து வர்ற ஹீரோஸ்க்கு ஒரு படம் கிடைக்குது அப்படின்னா அது அவங்க கெரியர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நார்மலா ரஜினி, விஜய், அஜித், சூர்யா படங்கள் ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆயிரும். பட் அந்த தீபாவளியில அவங்க படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகாததால கார்த்தி, சிவகார்த்திகேயன் ரெண்டு பேருக்குமே அவங்க மார்க்கெட்டை பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பிரின்ஸ்க்கு தான் ஹைப் அதிகமா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ், சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாருமே பிரின்ஸ் மேல தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க. ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு காமெடி படமா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. பிரின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டேவே நிறைய ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் கிடைச்சது. பட் சர்தாருக்கு அட்வான்ஸ் புக்கிங்லாம் ரொம்பவே மோசமா போயிட்டு இருந்தது. ஆனா படம் ரிலீஸ் ஆன வாட்டி நடந்ததே வேற. பிரின்ஸ்க்கு ஃபுல்லா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததால மொத்த ஃபேமிலி ஆடியன்ஸும் சர்தார் பக்கம் வண்டியை திருப்பிட்டாங்க. சர்தார் 100 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆபீஸ் பண்ணிச்சு. சோ பிரின்ஸ் வெர்சஸ் சர்தார் கிளாஷ்ல வின்னர் சர்தார். என்ன பண்ண போற பார்ட்னர்? பத்த வச்சு பறக்கோட போறோம். அடுத்து 8th பிளேஸ்ல இருக்கிறது 2003 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன 4 படங்கள். ஆஞ்சநேயா, பிதாமகன், திருமலை, ஒற்றன். அஜித்தோட ஆஞ்சநேயா, விக்ரம் சூர்யாவோட பிதாமகன், விஜயோட திருமலைன்னு தமிழ் சினிமாவோட டயர் 1 ஸ்டார்ஸ் ஆன இவங்க 4 பேரோட படங்களும் ஒன்னா ரிலீஸ் ஆன டைம் அது. இவங்க கூட ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட படம் ஒற்றனும் ரிலீஸ் ஆச்சு. ஆஞ்சநேயா, பிதாமகன், திருமலை கூட ரிலீஸ் ஆனதாலேயே ஒற்றன் படத்துக்கு அந்த அளவுக்கு ஸ்கிரீன்ஸ் கிடைக்கல. பட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒற்றன் படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருந்தது. அடுத்து ஆஞ்சநேயக்கும் திருமலைக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஸ்கிரீன்ஸ் தான் கிடைச்சிருந்தது. பட் ஆஞ்சநேயக்கு ஃபர்ஸ்ட் ஷோலயே ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததால அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. திருமலை தளபதிக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் கமர்ஷியல் பிலிம்னு சொல்லலாம். திருமலைக்கு அப்புறமா தான் தளபதி ஒரு பக்காவான கமர்ஷியல் ஹீரோவா மாறினாரு. அடுத்து பிதாமகன். அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன 4 படங்கள்லயே அதிக ஹைப் இருந்தது பிதாமகனுக்கு தான். இந்த படத்துக்கு முன்னாடி சியான் விக்ரம் தூள் சாமின்னு 2 பிளாக் பஸ்டர் கொடுத்திருந்தாரு. சூர்யாவும் காக்க காக்கன்னு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி படத்தோட டைரக்டர் பாலா மேலேயுமே ஒரு வேற லெவல் ஹைப் இருந்தது. சோ அதனால இந்த 4 படத்திலேயே பிதாமகனுக்கு தான் அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் திருமலை ப்ராப்பரான கமர்ஷியல் படங்கிறதால பிதாமகனுக்கு டஃப் கொடுத்து அதுவுமே 100 நாள் கிட்ட ஓடிச்சு. சோ 2003 தீபாவளி வின்னர் பிதாமகன் அண்ட் திருமலை. அடுத்து 7th பிளேஸ்ல இருக்கிறது 2002 தீபாவளிக்கு கிளாஷ் ஆன வில்லன் வெர்சஸ் பகவதி வெர்சஸ் ரமணா. தளபதி அவங்களோட சாங்ஸ், டயலாக்ஸ்ல எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி தாக்கிட்டு இருந்த டைம்ல வில்லனும் பகவதியும் கிளாஷ் ஆச்சு. அதனாலேயே இந்த ரெண்டு படத்துக்கும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. என்னடா அது அது எது? வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். என் வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ கிடையாது. மேலையும் கீழையும் போயிட்டே வர எனக்கு அது நேர்கோடு தான். போய்கிட்டே இருப்பேன். தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது. தலை நீ ஆடு தலை. உன் தலை, வாலு, முண்டம் மொத்தமா எல்லாத்தையும் கூட்டுவா. இங்கே வெயிட் பண்ண. பகவதி படம் விஜய் ஃபேன்ஸ்க்கு ஒரு பக்காவான ட்ரீட்டா இருந்தது. பட் மத்த ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் வந்தது. பட் இருந்தாலுமே பகவதி ஒரு டீசென்டான ஹிட் தான். நெக்ஸ்ட் வில்லனுக்கு ஃபுல்லா பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சி படம் வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. அஜித்தோட ஆக்டிங்க ப்ரூவ் பண்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு அமைஞ்சது. தளபதி 2 பேர் படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இந்த 2 பேர் படத்தையும் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல நம்ம கேப்டன் நடிச்சிருந்த ரமணா படம் தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு.
படத்தோட ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கும். ஏஆர் முருகதாஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். சோ பகவதி, வில்லன், ரமணா இந்த 3 படங்களோட கிளாஷ் வின்னர் ரமணா. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. நெக்ஸ்ட் 6th பிளேஸ்ல இருக்கிறது 2011 தீபாவளிக்கு கிளாஷ் ஆன சூர்யாவோட 7ஆம் அறிவு வெர்சஸ் தளபதியோட வேலாயுதம். இந்த 2 படங்களும் ஒரு நாள் கேப்ல ரிலீஸ் ஆச்சு. 25 அக்டோபர் 7ஆம் அறிவு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் 26 அக்டோபர் வேலாயுதம் ரிலீஸ் ஆச்சு. 5 ஃபிளாப்ஸ்க்கு அப்புறம் தளபதி காவலர்னு ஒரு டீசென்டான ஹிட் கொடுத்திருந்தாரு. அந்த ஹிட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம் வேலாயுதம். படம் சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ங்கிறதால ஓரளவுக்கு நல்ல ஹைப் இருந்தது. அதே மாதிரி 7ஆம் அறிவு சூர்யாவோட பீக் ஃபார்ம்ல ரிலீஸ் ஆன படம். ஆல்ரெடி சூர்யா ஏஆர் முருகதாஸ் காம்போல கஜினின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆயிருந்தது. சோ அவங்க காம்போல இன்னொரு படம் வருது அப்படிங்கிறது படத்துக்கு இன்னுமே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. 7ஆம் அறிவுல போதி தர்மன், சைனா நியூக்ளியர் வார், டாங்லி, குங்ஃபுன்னு ஏகப்பட்ட வித்தையை முருகதாஸ் இறக்கிருப்பாரு. சோ கம்பேர் டு 7ஆம் அறிவு வேலாயுதம்க்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்தது. பட் வேலாயுதம் பட்ஜெட்டுக்கு அந்த படம் நிறையவே ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். சோ வேலாயுதம் வெர்சஸ் 7ஆம் அறிவு கிளாஷ்ல வின்னர் 7ஆம் அறிவு தான். நெக்ஸ்ட் 5th பிளேஸ்ல இருக்கிறது 2011 பொங்கலுக்கு கிளாஷ் ஆன ஆடுகளம், சிறுத்தை வெர்சஸ் காவலர். மலையாளம்ல பெரிய ஹிட்டா இருந்த பாடிகார்ட் படத்தோட டைரக்டர் சித்திக் தான் தமிழ்ல தளபதியை வச்சு அதே படத்தை ரீமேக் பண்ணி காவலர்னு எடுத்தாரு. இது ஒரு லவ் படங்கிறதால அதுக்கு ஏத்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படத்துக்கு இருந்துச்சு. வில்லு, வேட்டைக்காரன், சுறா, அழகிய தோன் மகன், குருவிக்கு அடுத்து வர்ற படம் காவலன்கிறதால ஒரு டீசென்டான ஸ்கிரிப்டா சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை சூஸ் பண்ணியிருந்தாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த படமும் டீசென்டா ஓடிச்சு. அடுத்து கார்த்தியோட சிறுத்தை. கார்த்தி ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் லுக்ல நடிச்சிருந்தாரு. படத்தோட ட்ரெய்லர் டீசர் கார்த்தியோட லுக், அவர் பேசுற டயலாக்ஸ், பிஜிஎம்னு இந்த படத்தோட ட்ரெய்லரே ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அதுவும் இல்லாம கார்த்திக் அமைஞ்ச மாதிரி முதல் 4 படம் தமிழ்ல வேற யாருக்குமே அமையலன்னு தான் சொல்லணும். பருத்தி வீரன், 1001 பையா, நான் மகன் அல்ல, அதுக்கு அடுத்து வந்த சிறுத்தைன்னு அவரோட ஃபர்ஸ்ட் 5 படமே தரமான படங்கள். சிறுத்தை வேற லெவல் கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் ஆச்சு. நெக்ஸ்ட் ஆடுகளம். பொல்லாதவனுக்கு அடுத்து வெற்றிமாறன், தனுஷ் காம்போல ரிலீஸ் ஆன படம் ஆடுகளம். இவங்க காம்போக்கே ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சது. ஆடியன்ஸ் கிட்ட ஆடுகளம்க்கு ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். தமிழ்ல மட்டும் இல்ல, வெற்றிமாறன் ஒர்க்கை இந்தியா ஃபுல்லாவே கொண்டு போன படம் ஆடுகளம். இந்த படத்துக்கு மொத்தம் 6 நேஷனல் அவார்டு கிடைச்சது. என்னதான் சிறுத்தை ப்ராப்பர் கமர்ஷியல் பிலிமா இருந்தாலும் ஆடுகளம் அதுக்கு ஈக்குவலாவே பாக்ஸ் ஆபீஸ்லயும் சண்டை போட்டுச்சு. சோ 2 படத்துக்குமே கமர்ஷியல் சக்சஸ் ஈக்குவல் தான். கிரிட்டிக் வைஸ் நிறைய அவார்ட்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் வாங்குறதுனால இந்த கிளாஷோட வின்னர் ஆடுகளம். இதுக்கே அப்செட் ஆனா இப்படி இப்பதானே டைட்டிலே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 4th பிளேஸ்ல இருக்கிறது 2019 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன கைதி வெர்சஸ் பிகில். இந்த கிளாஷ் ஆக்டர்ஸ்க்கான கிளாஷ்னு சொல்றதை விட டைரக்டர்ஸ்க்கான கிளாஷ்னு சொல்லலாம். அட்லி வெர்சஸ் லோகேஷ் கனகராஜ். பட் அப்ப லோகேஷ்க்கு மாநகரம்னு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அட்லி 3 படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல 2 படம் தளபதி கூட வேற. அதனால அப்போ லோகேஷ் வெர்சஸ் அட்லிங்கிறது அதிகமா பேசப்படல, ஒரு நார்மல் கிளாஷா போயிடுச்சு. பட் இப்போ இந்த கிளாஷ் நடந்திருந்தா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். 2 பேருமே இந்தியாவோட டாப் டைரக்டர்ஸ், அதிக ஃபேன் பேஸ் வச்சிருக்க டைரக்டர்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கைதி பிகில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மாஸ்டர் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. சோ விஜய் ஃபேன்ஸ் பிரசன்ட் டைரக்டர் அட்லிக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல ஃபியூச்சர் டைரக்டர் லோகேஷ் படத்துக்கு சப்போர்ட் பண்றதான்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த கிளாஷ் அப்போ நடந்தது. கைதி படத்துக்கு ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். 2வது படமே லோகேஷ் எப்படி இப்படி ஒரு படம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்தியா ஃபுல்லா இருக்கிற பெரிய பெரிய மீடியா, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் லோகேஷை பாராட்டி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கைதி 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் பண்ணுச்சு. அடுத்து பிகில். பிகில் ஒரு பக்காவான கமர்ஷியல் பிலிம். வழக்கம் போல அட்லி எந்தெந்த சீன்ஸ் வச்சா ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுவாங்க, எப்படி மாஸ் காமிச்சா ஃபேன் சாட்டிஸ்ஃபை ஆவாங்கன்னு அவரோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி படத்தை பிளாக் பஸ்டர் ஆக்கி விட்டாரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் விஜய் ஃபேன் சப்போர்ட்னாலேயே பிகில் 300 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு. செஞ்சுட்டா போச்சு. சோ 2019 தீபாவளி வின்னர் கண்டென்ட் வைஸ் கைதி, கமர்ஷியல் வைஸ் பிகில். அடுத்து 3rd பிளேஸ்ல இருக்கிறது 2014 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஜில்லா வெர்சஸ் வீரம். தளபதி படங்கள் ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ் ஆனதாலேயே ஜில்லா வீரம்க்கு ஃபேன்ஸ் கிட்ட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. மங்காத்தா துப்பாக்கிக்கு அப்புறம் இவங்க 2 பேர் மேலயும் இவங்க படங்கள் மேலயுமே ஒரு வேற லெவல் ஹைப் கிரியேட் ஆச்சு. சிறுத்தைன்னு ஒரு தரமான பிளாக் பஸ்டர் கொடுத்த சிவா வீரம் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸா இருந்தது. அதே மாதிரி ஜில்லால மோகன்லால் இருக்கிறதால தமிழ், மலையாளம் 2 ஸ்டேட்ஸ்லயுமே ஒரு பெரிய ஹைப் இந்த படத்துக்கு இருந்தது. ஜில்லா வீரம் 2மே பக்காவான கமர்ஷியல் பிலிம்ஸ். தளபதி 2 ஃபேன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு 2 படத்துலயுமே சாங்ஸ், மாஸ் சீன்ஸ்னு எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். சோ படமும் ஈக்குவலா தான் ஓடிச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல கூட ஆல்மோஸ்ட் ஈக்குவல் கலெக்ஷன்ஸ் தான். பட் இந்த கிளாஷ் அப்போ நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. ஜில்லா 100 நாள் ஓடிச்சு, வீரம் 70 நாள் தான் ஓடிச்சு, தமிழ்நாட்டுல வீரம் அதிகம், ஓவர்சீஸ்ல ஜில்லா அதிகம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. பட் உண்மை என்னன்னா, ஜில்லா வீரம் 2மே 100 நாள் ஓடிச்சு. பாக்ஸ் ஆபீஸ்லயுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருந்துச்சு. பட் ஜில்லா விட வீரம்க்கு கொஞ்சம் பெட்டரான ரிவ்யூஸ் வந்தது. சோ அதனால இந்த கிளாஷ் வின்னர் வீரம் தான்.
அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான முரட்டு கிளாஷ். 2019 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன பேட்டை வெர்சஸ் விஸ்வாசம். இந்த டாப் 10 லிஸ்ட்லயே என்னோட ஃபேவரட் கிளாஸ் பேட்டை வெர்சஸ் விஸ்வாசம் தான். ரஜினி ஃபேன்ஸ்க்கும் அஜித் ஃபேன்ஸ்க்கும் அதிகமா சண்டை வாக்குவாதெல்லாம் வராது. ஏன்னா மோஸ்ட்லி ரெண்டு ஃபேன் பேஸும் ஒன்னா தான் இருப்பாங்க. அதுக்கு ரீசன் கலைஞர் பாராட்டு விழா ஃபங்க்ஷன்ல நடிகர்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி விழாவுக்குலாம் வர வைக்காதீங்க அப்படின்னு கலைஞர் ஸ்டேஜ்லயே ஏறி கலைஞர் எகென்ஸ்டா அஜித் பேசியிருப்பாரு. அப்ப எதை பத்தியுமே யோசிக்காம சூப்பர் ஸ்டார் ஏஞ்சின்னு கை தட்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு. அந்த மூமெண்ட்ல இருந்தே ரெண்டு ஃபேன்ஸ்குள்ளேயுமே ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த கிளாஷ் அப்போ ரெண்டு படத்தோட ப்ரொடியூசர்ஸும் இந்த ஃபேன்ஸை மாத்தி ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. பேட்டை ட்ரெய்லர் 2ல விஸ்வாசத்தை தாக்குற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும். அதுக்கு ரீப்ளே கொடுக்குற மாதிரி விஸ்வாசம் ட்ரெய்லர்லயும் பேட்டைக்கு எகென்ஸ்டா ஒரு டயலாக் இருக்கும். குட்டியில சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காட்ல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன். டாட்டு பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா. ஒத்தைக்கு ஒத்த வாடா. இந்த ட்ரெய்லரோட ரெஸ்பான்ஸ் என்னன்னா, அண்ணன் தம்பி மாதிரி ஒற்றுமையா இருந்த ரஜினி அஜித் ஃபேன்ஸ் ஃபேமிலி அபியூஸ் பண்ற அளவுக்கு இறங்கிட்டாங்க. ஏதோ பரம்பரை பகை மாதிரி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ்குள்ளேயும் பாக்ஸ் ஆபீஸ் தகராறு வேற. விஸ்வாசம் 100 கோடின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பட் சன் பிக்சர்ஸ் அது போய் நாங்க தான் லீடிங்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே ரெண்டு ஃபேன்ஸும் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ ரஜினி ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் சேர்ந்து தான் விஜய் ஃபேன்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஒரு காலத்துல நீங்க எப்படி அடிச்சுக்கிட்டீங்க தெரியுமான்னு கேட்டா அவங்க ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். நான் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன்? சேச்சே, நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி. பேட்டை ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண படம். கார்த்திக் சுப்ராஜ் படம் ஃபுல்லாவே ரஜினிசம் யூஸ் பண்ணி பழைய விண்டேஜ் தலைவரை ஸ்கிரீன்ல காமிச்சிருப்பாரு. அப்போ ஒரு மீம் டெம்ப்ளேட் கூட செம வைரலா போயிட்டு இருந்தது. பேட்டைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் 2.0. அந்த படம் 600 கோடிக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் பண்ணியிருந்தாலும் பேட்டையோட ரஜினிசம் தான் ரஜினி ஃபேன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வைரலா போயிட்டு இருந்தது. நீ கோடி கோடியா சம்பாரிச்சு கொட்டும் போது கூட என் மனசு குளிரலப்பா. இப்பதான்ப்பா என் வயிறே குளிர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் விஸ்வாசம் ஒரு பக்காவான கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபிலிம். படத்துல மாஸ் எமோஷன் ரெண்டுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. முக்கியமா படத்தோட எமோஷன் சீன்ஸ்னால ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. சோ கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல விஸ்வாசம் பேட்டையை விட லீடிங்ல இருந்தது. பட் வேர்ல்டு வைட் பேட்டை விஸ்வாசம் விட ரொம்பவே அதிகமா கலெக்ட் பண்ணியிருந்தது. சோ இந்த கிளாஸ்லயுமே பாக்ஸ் ஆஃபீஸ் வின்னர் பேட்டை, ரிவ்யூ வைஸ் வின்னர் விஸ்வாசம். நெக்ஸ்ட் இந்த டாப் 10 தமிழ் மூவிஸ் கிளாஸ் லிஸ்ட்லயே நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு கிளாஷான வாரிசு வெர்சஸ் துணிவு. இதை கிளாஷ்னு சொல்றதை விட தமிழ் சினிமாவில் நடந்த பெரிய கலவரம்னே சொல்லலாம். இந்த படங்களுக்கு முன்னாடி விஜய் அஜித் நடிச்சிருந்த பீஸ்ட் வலிமை ரெண்டுமே ஃபிளாப் தான். அதே மாதிரி வாரிசு டேரக்டர் வம்சி, துணிவு டேரக்டர் ஹெச் வினோத், இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே ஆடியன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்ல. அப்படி இருந்தும் வெறும் விஜய் வெர்சஸ் அஜித் யாரு ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவே இந்த ஹைப் பீக்ல இருந்தது. இந்த கிளாஷ்குள்ள ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் போச்சு. துணிவு ரெட் ஜெயின்ட்டோடதுங்கிறதால தமிழ்நாட்டுல வாரிசுக்கு ஸ்கிரீன்ஸ் கம்மியா கிடைச்சது. தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ரிலீஸ் செலிப்ரேஷன் அப்போ ஒரு ஃபேன் இறந்துட்டாரு. அப்புறம் தியேட்டர்ல அங்கங்க ஃபைட்னு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இந்த கிளாஷ் அப்போ நடந்தது. ஆல்ரெடி மணி ஹீஸ்ட் பீஸ்ட்னு நிறைய ஹீஸ்ட் ஸ்டோரிஸ் வந்ததால துணிவு ஸ்டோரி மேலேயும் அந்த அளவுக்கு ஹைப் இல்ல. அதே மாதிரி வாரிசு ட்ரெய்லரும் ஒரு நார்மல் தெலுங்கு டெம்ப்ளேட் படத்துல எப்படி ஹீரோ ஃபேமிலியை சேர்த்து வைப்பாரோ அதே கான்செப்டை காமிச்சிருந்ததால அந்த ட்ரெய்லர் மேலேயுமே ஒரு ஹைப் கிரியேட் ஆகல. சோ விஜய் படம் ஜெயிக்க போதா அஜித் படம் ஜெயிக்க போதா அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த படங்களோட ஹைப். பட் வம்சி விஜய் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி விஜய் படங்களோட பழைய ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி விஜய் ரொம்ப அழகா காமிச்சு தியேட்டர்ல போய் ஃபேன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு வர மாதிரி ஒரு பக்காவான விஜய் படமா எடுத்து ஃபேமிலி ஆடியன்ஸையும் விஜய் ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வலிமை படத்துல அஜித் லுக்க ஹெச் வினோத் ரொம்ப மோசமா காமிச்சிட்டாரு அப்படின்னு நிறைய ட்ரோல்ஸ் அவருக்கு வந்திருந்தது. அதை சரி பண்ற மாதிரி துணிவுல அஜித் லுக்க ரொம்பவே ஸ்டைலா காமிச்சிருப்பாரு. சோ ஏகேவோட லுக்கே அஜித் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. இப்ப கூட முக்காவாசி அஜித் ஃபேன்ஸோட டிபி பாத்தீங்கன்னா துணிவு படத்தோட லுக்கா தான் இருக்கும். துணிவு ரொம்ப நாள் கழிச்சு அஜித் ஃபேன்ஸ்க்கு கிடைச்ச ஒரு பக்காவான ட்ரீட்னு சொல்லலாம். பட் அந்த படம் ஒரு மெசேஜ் ஓரியன்டட் ஃபிலிம்ங்கிறதால முதல் 3 நாள் வந்த கிரௌட் அதுக்கப்புறம் தியேட்டர்ல குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. வாரிசு ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டெய்னர்ங்கிறதால ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிப்பீட் மோட்ல போய் படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால வாரிசு 300 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணுச்சு. சோ துணிவு வெர்சஸ் வாரிசு இந்த கிளாஷோட வின்னர் வாரிசு தான். சோ அவ்வளவுதான் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ இந்த டாப் 10 லிஸ்ட்ல ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களோட ஃபேவரட் படம் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது இல்லாம கூட இன்னும் நிறைய கிளாஸ் தமிழ் சினிமால நடந்திருக்கு. அழகிய தமிழ் மகன், பொல்லாதவன், வேல், வேதாளம், தூங்காவனம், இந்த மாதிரி மத்த தமிழ் படங்களோட கிளாஸ் ஏதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தியேட்டருக்கு போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா அதை கூட மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.